நார்மலா நாட்டுக்கோழி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி கருங்கோழி கிடைக்கிறது அதை விட ரொம்ப ரேர். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்சா ஒரு தடவை நான் சொல்ற மாதிரி தண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. நான் இங்க 1 கிலோ கருங்கோழியை எடுத்திருக்கேன். நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம இப்ப குக்கர்ல சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் எலும்பு கூட கருப்பா தான் இருக்கும். ஒரு குக்கர்ல கிளீன் பண்ண சிக்கனை சேர்த்து 10ல இருந்து 15 சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டையும் தட்டி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரக மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 கை கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி, 1 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. 5 நிமிஷத்துல நல்லா தண்ணி விட ஸ்டார்ட் ஆகும். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு ஓபன் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டா வெந்திருக்கும். சம்டைம்ஸ் கருங்கோழி வேக வச்சாலும் ஹார்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு 3 விசிலுக்கே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த தண்ணிய நீங்க உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா கொஞ்சமா எக்ஸ்ட்ரா பெப்பர் போட்டு குடிக்க கொடுத்தா எந்த சளி இருமல் பிரச்சனையும் பக்கத்திலேயே வராது. இந்த தண்ணி குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் வறுத்து அரைக்க போறோம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 3 துண்டு பட்டை, 5 லவங்கம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மலா நம்ம வீட்டுல யூஸ் பண்ற அரிசி சேர்த்துட்டு 1/4 மூடி தேங்காவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறின உடனே மையா அரைச்சி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்தா தாராளமா சேர்த்துக்கலாம். 1 கை கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயத்தை பேஸ்டா அரைச்சி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆன உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி பேஸ்டா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து வதக்கிட்டு நீங்க ஆல்ரெடி அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு 5 நிமிஷத்துல எண்ணெய் விட ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப நீங்க ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்க சிக்கனை சூப்போட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. சூப் கம்மியா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கருங்கோழி தண்ணி குழம்பு ரெடி. ஃபைனலா கொத்தமல்லியை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்க சூடா ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிடும் போதே அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க செய்யும் போது வீட்டுல என்ன சமைக்கிறேன்னு எல்லாருமே கேட்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் என் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க.